ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நீங்க இன்கேஸ் காஞ்சிபுரம்க்கு பிலிகிரிமேஜ் ட்ரிப் பிளான் பண்ணிருக்கீங்களா? நம்ம தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல மேனேஜ் பண்ணப்படுற ஹோட்டல் ஆலயம்ங்கிற செம சூப்பரான அகாமடேஷன் இருக்குங்க. நீங்க பிலிகிரிமேஜ் காஞ்சிபுரத்துக்கு பிளான் பண்ணா செம கம்ஃபர்டபுளான ஸ்டே வந்து ஹோட்டல் ஆலயம்ல கண்டிப்பா இருக்கும். ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து செம சூப்பரா இருக்கும். இந்த ஹோட்டல் ஆலயம் காஞ்சிபுரத்துக்கு நம்ம தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட வெப்சைட்ல எப்படி வந்து அட்வான்ஸ்டா ரூம் ரிசர்வேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப ஹோட்டல் ஆலயம் காஞ்சிபுரத்துக்கு எப்படி ஆன்லைன்ல ஹோட்டல் ரிசர்வேஷன் பண்ணலாங்கிற வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிடிடிசி ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஹோட்டல் ஆலயம் காஞ்சிபுரம்க்கு எப்படி வந்து ஆன்லைன்ல ரூம் ரிசர்வேஷன் பண்ணலாங்கிறது தாங்க டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ கூகுள்ல டிடிடிசி ஆன்லைன், அதாவது தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிடிடிசி. ஸோ டிடிடிசி ஆன்லைன்ல போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே வந்து ttdconline.com அப்படிங்கிற வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்க டெய்லர்டு டூர் பேக்கேஜஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் ஆலயம்ங்கிற டேப் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ நம்ம காஞ்சிபுரம் தவிர திருவண்ணாமலை, திருச்செந்தூர், ராமேஸ்வரம் மாதிரியான பிலிகிரிமேஜ் சென்டர்ஸ்ல இருக்கிற ஹோட்டல் ஆலயம்க்கும் நீங்க புக் பண்ணலாம். அது தவிர பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, மாமல்லபுரம், மதுரை, கன்னியாகுமரி, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல உங்களுக்கு டிடிடிசி ஹோட்டல்ஸ் இருக்கும். பிலிகிரிமேஜ் சைட்ஸ் தவிர ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான ஏரியாஸ்லயும் வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்குங்க. டிடிடிசி ஹோட்டல்ஸ், தமிழ்நாடு ஹோட்டல்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த ஹோட்டலுக்கு நீங்க டிடிடிசில புக் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன் கொடைக்கானல், ஊட்டி ஹோட்டல்ஸ்க்குலாம் எப்படி புக் பண்ணணும்னு. ஹோட்டல் ஆலயம் திருவண்ணாமலைக்கு எப்படி புக் பண்ணணும்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோல எக்ஸ்க்ளூசிவா காஞ்சிபுரம்க்கு போட போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து காஞ்சிபுரம் இன்க்ளூட் ஆகல. இப்பதான் வந்து புது ஹோட்டல் ஆலயம் ஓபன் பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரம்ல. அதனால அதுவும் இப்போ ஆன்லைன்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ வாங்க மக்களே, டிடிடிசி ஆன்லைன் வெப்சைட்குள்ள போயிட்டு எப்படி வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்க இன்கேஸ் வந்து லாகின் கிரியேட் பண்ணல அப்படின்னா, நீங்க லாகின் கிரியேட் பண்ணிட்டு இங்க பாருங்க சைன் அப்னு இருக்கா, இந்த சைன் அப்ல போயிட்டு நீங்க புது லாகின் கிரியேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், நார்மல் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இமெயில் ஐடி, கான்டாக்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் கிரியேட் பண்ணாம நீங்க நீங்க ரூம் ரிசர்வேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால கண்டிப்பா லாகின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க டிடிடிசில நிறைய டிராவல் பண்றீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட, கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இங்க பாருங்க, போட் ஹவுசஸ், ஈவென்ட் ஸ்பேசஸ், விர்ச்சுவல் டூர், இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ்க்கு நீங்க டிடிடிசில புக் பண்ணிக்கலாம். லாகின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு ஏற்கனவே லாகின் இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய டிராவல் பண்றங்காட்டி நமக்கு லாகின் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதனால நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இங்க பாருங்க, கன்னியாகுமரி போட்டிங்க்கு எல்லாத்துக்குமே இங்க கன்னியாகுமரி போட்டிங்க்கு இதுல இருக்குமான்னு தெரியல. போட் ஹவுசஸ்னு போட்டா நார்மல் நிறைய நம்ம ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான போட் ஹவுசஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அது நான் தனி வீடியோவா போடுறேன். இந்த வீடியோல நம்மளோட மெயின் மோட்டிவான ஹோட்டல் ஆலயம்க்கு புக் பண்ண போறோம். ஸோ அபவுட் அஸ் பக்கத்துலயே ஹோட்டல்ஸ்னு இருக்கும். ஓகேவா? நான் சொன்னல டிடிடிசி தமிழ்நாடு ஹோட்டல்ஸ்னு இருக்கும், பிலிகிரிமேஜ் சென்டர்ஸ்ல ஆலயம் ஹோட்டல்ஸ்னு இருக்கும். ஓகேவா? நாம வந்து காஞ்சிபுரம்ல புக் பண்ண போறோம், ரூம் ரிசர்வேஷன் பண்ண போறோம் ஹோட்டல் ஆலயம்ல. ஸோ ஆலயம்ல நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேர் டு யூ வாண்ட் டு ஸ்டேன்னு கேட்கும். இங்க பாருங்க, இங்க லொகேஷன்ல. ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், திருச்செந்தூர்னு இருக்கு. இப்போ இந்த 4 பிலிகிரிமேஜ் சென்டர்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு ஹோட்டல் ஆலயம் இருக்கு. டெம்பிள் அகாமடேஷன் நிறைய இருக்கும். அது வந்து நீங்க டெம்பிள் வெப்சைட்ல போய் புக் பண்ணணும். ஹோட்டல் ஆலயம்ங்கிறது வந்து யாத்ரி நிவாஸ் மாதிரி. ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, நல்லா ப்ரீமியமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்காது, ரொம்ப பட்ஜெட் பிரைஸ்லயும் இருக்காது. ஒரு நார்மல் ரேட்ல நல்ல ஃபெசிலிட்டிஸோட இருக்கும். ஸோ திருவண்ணாமலைக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்போ நம்ம வந்து காஞ்சிபுரம் ஹோட்டல்ல புக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நீங்க காஞ்சிபுரம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செக்இன் செக் அவுட் என்னைக்கு அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நாம ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக், அட்லீஸ்ட் 1
வீக் முன்னாடி நீங்க புக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி கரெக்டா இருக்கும். அதனால இம்மீடியட் புக்கிங் எதிர்பார்க்காதீங்க. நீங்க பிளான் பண்றீங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து ஹோட்டல்ஸ் ரிசர்வேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ நான் வந்து 9th Feb அன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். பட் 18th Feb வந்து ரிசர்வேஷன் பண்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை டேஸ் நீங்க ஸ்டே பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நான் 1 டே மட்டும் செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஆலயம் காஞ்சிபுரம் ஓட டீடைல்ஸ் வந்துடும். என்னென்ன ரூம் டைப்ஸ் இருக்கு, என்ன ஸ்கொயர் ஃபீட்டு, எவ்வளவு கெஸ்ட் தங்கலாம், எக்ஸ்ட்ரா தங்குனா எவ்வளவு, எக்ஸ்ட்ரா ஒரு கெஸ்ட் வந்து அந்த ரூம்ல தங்கினா எவ்வளவு பிரைஸ் ஆகும், எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரூம்ஸ் இதுதான் ரூம் டைப்ஸ். டீலக்ஸ் ரூம் ஏசின்னு இருக்கு பாருங்க. மேக்ஸிமம் 2 கெஸ்ட்ஸ், 1 கெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா தங்கலாம் போல. ஸோ 1609 rupees ரூம் ரேட். ஓகேவா? 33 ரூம்ஸ் அவைலபிளா இருக்குங்க. ஸோ நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு. என்னென்ன டீடைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஒன்லி, ஃப்ரீ கேன்சலேஷன் பாலிசியும் இருக்கு. வித்தின் 24 hours ஆஃப் செக்இன் இட் இஸ் நான் ரீஃபண்டபிள். அதாவது நீங்க புக் பண்ணி செக்இன்க்கு 24 hours 1 டேக்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க வித்தின் 48 to 24 hours of check-in 70% refund is granted. 2% of transaction charges will be levied on every cancellation. There will be no refunds for cancellation of dormitory bookings. ஓகேவா? இதெல்லாம் வந்து சிங்கிள் ரூம்ஸ். நீங்க டார்மெட்ரிக்கு புக் பண்ணீங்கன்னா கேன்சலேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. கேன்சலேஷன் டன் பிஃபோர் 48 hours, அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 90% ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. நோ ஷோர் நோ ரீஃபண்ட். நீங்க புக் பண்ணிட்டு போகல, நீங்க நான் செக்இனே பண்ணல, பட் ஆனா திருப்பி கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. நீங்க இதர் ஃபோன் பண்ணியோ ஆன்லைன்லயோ நீங்க கேன்சல் பண்ணிருக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். 2 டேஸ்க்கு முன்னாடியே பண்ணிட்டா 90%, பிட்வீன் த லாஸ்ட் 1 டேல நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 70% ரீஃபண்ட். கடைசி நாள் அன்னைக்கு ரீஃபண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இது நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் ரீஃபண்ட் பாலிசி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ரேட் பிளான் ரெகுலர், ஐ திங்க் மேபி பீக் சீசன்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேட் பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு ரூம்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் பிளஸ் இருக்கு பாருங்க. பிளஸ்ன்னு போட்டிங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கெஸ்ட்ஸ் கொடுத்துக்கணும். +1 +2 +3 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே மேக்ஸிமம் 2 கெஸ்ட்ஸ் தான். அதனால நீங்க 2க்கு மேல எவ்வளவு ப்ரெஸ் பண்ணாலும் வராது. ஸோ அதை நீங்க பார்த்துக்குங்க. 2 adultsக்கு அலவுடு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரூம் செலக்ட் பண்ற ப்ரொசீஜர். ஒரு கிங் சைஸ் பெட்டு. மோர் டீடைல்ஸ்னு போட்டிங்கன்னா அந்த ரூமோட பிக்சர்ஸ் இருக்கும். ஒரு சிங்கிள் ரூம் எப்படி இருக்கு பாருங்க. டீலக்ஸ் ரூம் ஏசியோட சூப்பரா உங்களுக்கு வென்டிலேஷன் எல்லாம் இருக்கு, ஃபேன் ஃபெசிலிட்டி இருக்கு, ஒரு டேபிள், நல்ல ஃபெசிலிட்டி கொடுத்துரும். எவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க ரூம்ல பிக்சர்ல பாக்குறது அப்படியே இருக்குங்க. சும்மா இதுக்காக போடல, இவங்க லைவ் பிக்சர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எவ்வளவு மாடர்னா இருக்கு பாருங்க. ஸோ ஹோட்டல் ஆலயம்ல எப்பவுமே வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ பண்றேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்க 2 பேர் போறீங்க, கப்புலா போறீங்க அப்படின்னா டீலக்ஸ் ஏசி ரூம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பட்ஜெட்லயும் இருக்கும். 1600 rupees தான் 2 பேர் தங்குறதுக்குன்னா ரொம்பவே சீப் தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் மினி ஸ்வீட்னு இருக்கு. மேக்ஸிமம் 2 guests அலவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2238 rupees. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் இருக்கு பாருங்க. ஸ்வீட்னா ஒரு சின்ன வீடு மாதிரி. ஓகேவா? ஒரு குட்டி கிச்சன் எல்லாம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்கீங்க பாருங்க. தனியா ஒரு லிவிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரா உங்களோட வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் மக்களே. டைனிங் டேபிள் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு லிவிங் ரூமோட சேர்த்து வரும். இது மினி ஸ்வீட் ஏசி. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு 2-3 days தங்குறீங்கன்னா ஸ்வீட் ஏசி எல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்குமே வந்து 2238 rupeesங்கிறது வந்து ரொம்பவே நாமினல் பிரைஸ் தான். நீங்க பிரைவேட் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரைஸ்ல எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓகேவா? சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. கேன்சலேஷன் பாலிசிஸ் எல்லாம் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துலயுமே வந்துருது. இங்க பாருங்க, டீலக்ஸ் ரூம்லயும் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் வந்துருது.
உங்களுக்கு மினி ஸ்வீட்லயும் உங்களுக்கு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் வந்துருது. ஓகேப்பா, இது வந்து 2 பேர் கப்புலா போறீங்க, குழந்தைகளோட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீலக்ஸ் ஏசி ரூமும் மினி ஸ்வீட் ஏசியும் சூட் ஆகும். அதே நீங்க ஃபேமிலியோட போறீங்க அப்படின்னா டீலக்ஸ் ஃபேமிலி 7 ஏசின்னு இருக்கு பாருங்க, 7 கெஸ்ட்ஸ் தங்கலாங்க. சூப்பர்ல 4647 ருபீஸ் இதுக்கு. ஸோ இதோட போட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர்ல 1 2 3 4 5 6 7 பெட்ஸ் போட்டிருக்காங்க. தனி லாக்கர்ஸ் வச்சிருக்காங்க. நல்ல ஃபேன் ஃபெசிலிட்டிஸ், ரேக்ஸ், லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபேமிலியா போனீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். 7 கெஸ்ட்டுக்கு 4400 4647 பாருங்க, உங்களுக்கு லெஸ் தென் 800 அந்த மாதிரி தான் வருது. ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே பட்ஜெட்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஃபேமிலி 8 ஏசி ரூம்ஸ், இது எல்லாமே ஏசி ரூம்ஸ் தான். ஓகேவா? ஸோ 8 ஏசி 9 ஏசி இந்த மாதிரி உங்களோட குரூப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 12 ஏசி இது எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அழகா ரூம்ஸ் போட்டு டைல் ஃப்ளோரிங்கு, நிறைய வென்டிலேஷன், விண்டோஸு, லாக்கர் ஃபெசிலிட்டி, ரேக்ஸு எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹோட்டல் காஞ்சிபுரம், ஹோட்டல் ஆலயம் காஞ்சிபுரம்ல இருக்கிற ரூம் டைப்ஸ், ரூம் டைப்ஸ், அதோட பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. லொகேஷன் உங்களுக்கு மேப் வந்துடும், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு டாக்ஸிஸ் எல்லாம் நிறையவே கிடைக்கும், அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உள்ளேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட், கிட்ஸ் பிளே ஏரியா, ஃப்ரீ வைஃபை, 24 hours செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங், ரூம் சர்வீஸ், ஃப்ரீ பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் ஹோட்டல்ஸ், கவர்மெண்ட் டிடிடிசி நடத்துகிற ஹோட்டல்ஸ் போயிட்டீங்கன்னா பார்க்கிங்க்கு பிரச்சனையே இருக்காது. ஹோட்டல் ஆலயம்குள்ளேயே வந்து உங்களுக்கு நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும். பவர் பேக்கப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். கார் பார்க்கிங்கும் இருக்கு, 2 வீலர் பார்க்கிங்கும் இருக்கும் போல. ஸோ இங்க பாருங்க. ஸோ இது வந்து மெயின் ஹோட்டலோட வியூங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? சுத்தி எவ்வளவு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. ஸோ இது யாத்ரி நிவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். யாத்ரி நிவாஸ் தான் ஹோட்டல் ஆலயம். ஓகேவா? டெம்பிள் அகாமடேஷன் செப்பரேட்டா இருக்கும், அது டெம்பிள் பிரமிசஸ் பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. இது வந்து மேஜர் பிலிகிரிமேஜ் சென்டர் பாத்தீங்களா, திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், அப்புறம் இன்னொரு ஊரு. ஸோ அங்க மட்டும்தான் வந்து இந்த யாத்ரி நிவாஸ் இருக்கு. ஒரு சூப்பர் ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிற அப்பார்ட்மெண்ட் டைப்ல இருக்கு பாருங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இப்பதான் ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்காங்க ஹோட்டல் ஆலயம். அதனால உங்களுக்கு இது பாருங்க, ரெஸ்டாரண்ட், டைனிங் ஏரியாலாம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் லொகேஷன்ல இருக்கிற ஒரு ஹோட்டல் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இது சில்ட்ரன், குழந்தைகளுக்கு உட்கார சாப்பிட வைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பாருங்க. ரூம்ஸ்ல இருக்கிற வெராண்டா ஏரியா, லிவிங் ரூம்ஸு, நம்ம பார்த்தோம்ல குரூப்பா தங்குற ரூம்ஸு, இண்டிவிஜுவல் ஸ்வீட் ரூம்ஸ்னு எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ ஃபெசிலிட்டி, பார்க்கிங் ஸ்பேஸ்க்கும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தகுந்த மாதிரி ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல உங்க எந்த ரூம் வேணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நாம வந்து 2 பேர் தான் போறோம்ப்பா அப்படின்னா இது செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மெம்பர்ஸும் செலக்ட் பண்ணியாச்சு, ரூம்ல எத்தனை பேர் தங்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ செலக்ட் ரூம்னு இருக்கு பாருங்க, அந்த செலக்ட் ரூமை டேபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஓகேவா? செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஆல் த வே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே புக் நவுன்னு இருக்கு பாருங்க கீழே. ஸோ புக் நவ் அப்படிங்கிற பேஜை டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து யார் யார் பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிறத, சாரி, யார் யார் வந்து தங்க போறாங்க அப்படின்னு கிளிக் பண்ணும். நம்ம டிராவல்கே புக் பண்ணி எல்லாமே வந்து டிக்கெட் புக் பண்ற மாதிரியே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன் உங்களுக்கு பார்க்கணுங்கிறதுக்காக, நம்ம ஃபில் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்க அடுத்த பேஜ் வந்தீங்கன்னா இங்க பாருங்க, என்னைக்கு செக்இன், என்னைக்கு செக் அவுட், என்ன டைம்னு போட்டிருக்காங்க. 2 PM செக்இன், 11 AM செக் அவுட். ஸோ இது பார்த்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய டிமாண்ட் இருக்கும்ல பிலிகிரிமேஜ் சென்டர்ஸ்ல எல்லாம் ஹோட்டல்ஸ்க்கு. அதனால வந்து உங்களுக்கு இந்த செக்இன் செக் அவுட் டைமை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரெயின் புக்கிங், பஸ் புக்கிங் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா செக்இன் செக் அவுட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் ஏர்லி செக்இன் ஏர்லி செக் அவுட் வேணும்னா கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம், கிளாரிஃபிகேஷன்
கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். ரூம் சார்ஜஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எவ்வளோ, அமௌண்ட் டு பி பேய்டு எவ்வளோ, எல்லாமே வந்துடும். நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேமெண்ட் கேட்வே மூலமாக பே பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் கொடுக்க வேண்டியதுதான். ஓகேவா? பே நவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ், கார்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து உங்களோட கார்ட் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணி பே பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹோட்டல் காஞ்சிபுரம் ஆலயம் புக் பண்ணுற ப்ராசஸ் டிடிடிசி வெப்சைட்டில். ஓகேவா? நான் கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறது காமிக்கல உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் தான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ரொம்ப பர்சனல் டீட்டெயில்ஸு, அதனால உங்களுக்கு காமிக்கல. ஸோ இதுதான் மக்களே. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த ஒரு இன்வாய்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. என்னைக்கு செக்இன் செக் அவுட்டு, என்ன நேமில் நீங்கள் புக் பண்ணீங்க, என்ன டைப் ஆஃப் ரூமு எல்லாம் போட்டு உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் செக்இன் பண்ணிக்கலாம். தனியாக நீங்கள் மறுபடியும் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? நீங்கள் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னாவே போதும் மக்களே. ஸோ ஹோட்டல் ஆலயம் காஞ்சிபுரம்க்கு டிக்கெட் புக் பண்ணுற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள் வந்து காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுவீங்க, பட் எங்கே தங்குறது, எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் ஒரு புது ஊருக்கு போகும்போது. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டே நம்ம தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நடத்துகிற ஹோட்டல் ஆலயம் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்யூ. ஸோ மக்களே, நம்ம டிடிடிசி ஆலயம் காஞ்சிபுரம் ஹோட்டலுக்கு எப்படி வந்து ஆன்லைன்ல ஹோட்டல் ரிசர்வேஷன் பண்ணலாம், ரூம் ரிசர்வேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ டீடைல்டா பார்த்தோம். வெப்சைட்லயே வந்து உங்களுக்கு ஃபுல் கேலரி கொடுத்துருக்காங்க. புதுசா ஓபன் பண்ண ஃபெசிலிட்டி வேற, அதனால உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் வந்து செம பியூட்டிஃபுல்லா இருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஸோ நீங்க காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டிக்கு நீங்க பிலிகிரிமேஜ் பிளான் பண்ணீங்கன்னா செம பியூட்டிஃபுல்லான கம்ஃபர்டபுளான ஸ்டே வந்து ஹோட்டல் ஆலயம்ல கிடைக்கும். நீங்க உங்களோட வீட்ல இருந்தே இந்த ஹோட்டலுக்கு ரூம் ரிசர்வேஷன் பண்ற ப்ராசஸிங்கும் டீடைல்டா பார்த்துட்டீங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? காஞ்சிபுரத்துக்கு சூப்பரா ஒரு பிலிகிரிமேஜ் ட்ரிப் ஃபேமிலியோட பிளான் பண்ணுங்க. சூப்பரா நம்ம ஹோட்டல் ஆலயம்ல ரூம் ரிசர்வேஷன் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளா தங்கிட்டு நீங்க காஞ்சிபுரத்தை சுத்தி பார்த்துட்டு வாங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.